ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் உமது கிருபை எங்களை தயவோடு தூக்கி நிறுத்துகிறதப்பா. ஏந்தி சுமக்கிறது, தாங்கி தப்புவிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். ஏற்ற மன்னாவை தாரும் அப்பா. உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கடந்த வாரம் தியானித்த சத்தியத்தோட தொடர்ச்சி. இஸ்ரவேல் மக்கள், அமலேக்கியர்கள், மீதியானியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள், அநேக எதிரிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டாங்களாம். மலைகள்லையும் கெபிகள்லையும் அவங்க ஒளிஞ்சிருந்தாங்களாம். இந்த நேரத்துல அவங்க இருதயம் நொறுங்குண்டு, இருதயம் உடைக்கப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் முதலில் சூழ்நிலைகளை மாற்றவில்லை. அவர் உடனே செவி கொடுத்தாராம். ஏனென்றால் வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. நீ கூப்பிடுகிறதற்கு முன்பதாகவே நான் உன்னை என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன், செவி கொடுக்கிறேன். நீ பேசும் முன்னே நான் செயல்படுகிறேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கு அவர் சூழ்நிலைகளை முதல்ல மாத்தல. முதலாவது தமது வார்த்தையை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அந்த வார்த்தை, அந்த பிரச்சனை வெளியில பிரச்சனை என்று அந்த மக்கள் நினைக்கிறார்கள். எதிரிகள், மீதியானியர்கள், அவர்கள் செய்கின்ற காரியங்கள் தங்களுடைய பிரச்சனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தையோ பிரச்சனைக்கான வேரை அங்கு காண்பிக்கிறது. அவர்களது கீழ்ப்படியாமையை அது என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. தேவன் இப்படிதான் செயல்படுவார் என்று அவரை ஒரு வரைமுறைக்குள்ள என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. நம்முடைய நிலைமை, சூழ்நிலை, நொறுங்குண்ட இருதயத்தை அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரது கிருபையின் மூலம் அங்க என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்கு வெளிப்படுகிறதோ அவருடைய வல்லமை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. இயேசு என்ற நாமத்தின் மூலம் அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். தேவ பிள்ளைகள், விசுவாசிகளுடைய ஜெபத்தின் மூலம் அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். ஆனால் தேவனுடைய சிறந்த முறை தமது வார்த்தையின் மூலம் அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். அதனால்தான் வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏனென்றால் வெளிப்புறத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற விடுதலை, வெளிப்புறத்தில் நாம் பார்க்கின்ற அற்புதங்கள், அதிசயங்கள், அது எல்லாமே ஒரு தற்காலிகம். ஏனென்றால் பிரச்சனையின் வேர் மாறாத வரை அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப என்ன செய்யும்? வரும். இதைதான் கடந்த வாரத்தில் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இந்த வாரத்தில் அதன் தொடர்ச்சியாக அவர் வார்த்தையை அனுப்பி பிரச்சனையின் வேற என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். அடுத்து அங்கு ஒரு இரட்சகரை எழுப்புகிறார். அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாரா? இரட்சகரை எழுப்புகிறார். இரட்சகர் யார் என்றால் கிதியோன். அவர் மூலமாக ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா கிதியோன் இந்த எதிரிகளுக்கு பயந்து தனது தானியத்தை போரடிக்கிற இடத்துல வச்சு அவர் போரடிக்காமல் ஒரு ஆலை பக்கத்துல மறைச்சு வச்சு என்ன செய்யறாரா? போரடிச்சுட்டு இருக்கிறாராம். கர்த்தருடைய தூதன் அவரை பார்த்து என்ன சொல்றாரா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆனா அவர் செஞ்சு கொண்டிருந்த சூழ்நிலை என்ன? பயந்து போய் அந்த தானியத்தை போரடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏனென்றால் அந்த எதிரிகள் பார்த்தார்கள் என்றால் அதை என்ன செஞ்சிருவாங்க?
களவாடி கொண்டு சென்று விடுவார்கள். பயந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து தேவனுடைய தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில் என்ன செய்யல, பார்க்கல. சூழ்நிலையின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்றால் கிதியோன் பயந்து போய் என்ன செய்கிறார், இருக்கிறார். அங்கு ஒரு எதிரி இல்ல, அங்கு 3 எதிரிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 எதிரிகளுக்கு முன்னால் கிதியோன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். அவரால் அந்த 3 பேரை என்ன செய்ய முடியாது, எதிர்க்க முடியாது. அதனாலதான் கிதியோன் என்ன செய்கிறார், பயந்து போய் போரடித்து கொண்டிருக்கிறார். தேவன் நாம் பார்க்கின்ற விதமாகவும் பார்ப்பது இல்லை. சூழ்நிலைகளின் அடிப்படையிலையும் அவர் என்ன செய்யல, பார்க்கல. அவரது அழைப்பின் மூலமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அங்க ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்புக்கு ஏற்ற பிரகாரமாக கிதியோன் தன்னை பார்க்கும் பொழுது அவரை கொண்டு அந்த மக்களுக்கு ரட்சிப்பை அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு ரட்சகர் வரும் வரை நாம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரட்சகர் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே என்ன செய்து விட்டார், வந்து விட்டார். அந்த ரட்சகர் ரட்சிப்பையும் சிலுவையில நமக்கு என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்து விட்டார். இன்றைக்கு அவருடைய வார்த்தை முதல்ல பிரச்சனையே இல்ல, பிரச்சனையின் வேற நமக்கு என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அந்த பிரச்சனையின் வேரை வெளிப்படுத்திய பிறகு கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளத்தை அது காட்டுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சூழ்நிலைகள் அந்த அடையாளத்தை காட்டாது. நம்முடைய பிரச்சனைகளா இருக்கலாம், ஏன் நம்மளுடைய சிந்தனைகள் கூட நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளத்தை என்ன செய்யாது, காண்பிக்காது. அவரது வார்த்தை மாத்திரமே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று அது என்ன செய்யும், காட்டும். ஏனென்றால் அதுதான் ஆவிக்குரிய கண்ணாடி. உங்களது ஆவியில், புதிதாக பிறந்த ஆவியில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், அது சூழ்நிலை காண்பிக்காது. உங்களுடன் இருக்கின்ற மனிதர்கள், உறவுகள் காண்பிக்க மாட்டார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற உங்க சிந்தனையும் என்ன செய்யாது, காண்பிக்காது. உங்க உணர்வுகளும் என்ன செய்யாது, காட்டாது. அவரது வார்த்தை மாத்திரமே நீங்கள் யார் என்று என்ன செய்யும், காண்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளத்தை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. ஏன் அது அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது, அதனோட முக்கியத்துவம் என்ன? நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம், மனிதர்களை அடிமைப்படுத்துகிற அடிமைத்தன முறை இருந்தது. ஆப்ரஹாம் லிங்கன் அந்த முறையை ஒழித்து அவர்களை விடுதலையாக்கி மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது என்று சட்டம் இயற்றினார். அந்த சட்டம் இயற்றிய 50 வருடங்கள் கழித்துதான் அது முற்றிலுமாக அந்த அடிமைத்தனம் என்ன செஞ்சது, ஒழிந்தது. மறுநாளே என்ன செய்யல, ஒழிந்து போகல. நான் சொல்றது புரியுதா? அவங்க சட்டம் இயற்றின உடனேயே யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, சட்ட ரீதியாக அடிமைப்படுத்த முடியாது. ஆனாலும் அடிமைப்படுத்துகிற வழக்கம் 50 வருடங்கள் கழிச்சுதான் என்ன செஞ்சுதா, மாறியதா. ஏன் தெரியுமா? அந்த மனிதர்களுக்கு, அடிமையாக இருந்த மனிதர்களுக்கு நாம் இனிமேல் அடிமையாக இருக்க தேவையில்லை, நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மை தெரியாததினால், அந்த உண்மையை, அந்த சட்டத்தை அறியாததுனால அவங்க எப்படி இருந்தாங்களா, அடிமையா இருந்தாங்களா. இன்றைக்கு நாம் விடுவிக்கப்பட்டு 50 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆயிட்டு, 2000 வருடத்திற்கு மேலாக. ஆனால் நாம் ஏன் அடிமையாக இருக்கிறோம்? பாவத்திற்கு, நோய்க்கு, சாபத்திற்கு, குறைவுகளுக்கு, கட்டுகளுக்கு, பிசாசுக்கு ஏன் அடிமையா இருக்கிறோம்? நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தை நாம இன்னும் என்ன செய்யல, அறிந்து கொள்ளல.
அதனால்தான் அவரது வார்த்தை முதலில் கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் எதை நம்புகிறோமோ, நம்முடைய இருதயத்தில் எதை நம்புகிறோமோ அப்படியே நாம் இருப்போம். வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்முடைய சிந்தனையில நாம எதை நம்புகிறோமோ அப்படியே நாம என்ன செய்றோம்? இருக்கிறோம். நம்முடைய சிந்தனையில எதை நம்புகிறோமோ அது நம்முடைய நம்பிக்கையாக மாறுகிறது. அந்த நம்பிக்கை நம்முடைய வார்த்தையாக மாறுகிறது. அந்த வார்த்தை நம்முடைய செயல்களாக மாறுகிறது. அந்த செயல்கள் நம்முடைய பழக்க வழக்கங்களாக மாறுகிறது. அந்த பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்வாக என்ன செய்கிறது? மாறுகிறது. அதனாலதான் தேவன் முதல்ல பிரச்சனையை சரி செய்கிறதற்கு முன்னால் நமக்கு உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்துல சுற்றி வந்துகிட்டே இருந்தாங்க. எகிப்துல 10 வாதைகள்ல ஒரு வாதை கூட அந்த மக்களை என்ன செய்யல? தொடல. செங்கடல் எது அவர்களுக்கு பிரிந்து வழி விட்டதோ அந்த கடல் அவர்களது எதிரியை என்ன செஞ்சுதா? அமிழ்த்தி போட்டது. அவர்களது எதிரியை அதை அழித்து போட்டது. இப்படி ஒரு அற்புதத்தை அவங்க கண்ணார என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. வனாந்தரத்துல மன்னா தேவதூதர்களுடைய சாப்பாடு, பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம். இவ்வளவு வல்லமை செய்த தேவனுக்கு அந்த வனாந்தரத்தை ஒரு பூஞ்சோலையாக, ஒரு பூந்தோட்டமாக மாற்ற முடியாதா? ஏன் மாற்றல? அதை மாற்றுகிறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. அந்த பூந்தோட்டமாக அவர் அதை அங்கு மாற்றி இருந்தாலும் அந்த எகிப்திய அடிமைத்தன சிந்தனையோடு அவர்களால் அந்த கானானை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. அந்த கானானுக்குள்ளேயே அவர்கள் இருந்தாலும் அங்க அடிமையாக தான் அவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதனாலதான் அவர்கள் சிந்தனைகளை மாற்ற விரும்புகிறார். தேவன் நம்மை அப்படிதான் படைத்திருக்கிறார். உங்களுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். சத்தியம் தெளிவா சொல்லுது, ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு தமது குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவா என்ன செஞ்சாரா? அன்பு கூர்ந்தார். அவருடைய சித்தம் ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது. ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லில் மட்டும் அவர் காண்பிக்கல, இறங்கி வந்து அவருடைய ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ரட்சிப்பில் அவருடைய பங்கை அவர் என்ன செஞ்சிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறாங்களா? என்னோட கேள்வி அதுதான். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் தான். ஆனா தமது வல்லமையை ஒரு விதிகளுக்கு உட்பட்டு தான் அவர் என்ன செய்கிறார்? செயல்படுத்துகிறார். ஏன் எல்லாரும் ரட்சிப்பை பெறவில்லை? யார் ஒருவர் அவரது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தாழ்மையாக அதை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் அந்த இலவச ரட்சிப்பை என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதுல மனிதனுக்கும் ஒரு பங்கு என்ன செய்கிறது? இருக்குது. ஒரு நித்தியமான ஒரு அழிவு இருக்கு. அதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்படணும், ரட்சகர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்ற உண்மை தெரிஞ்சதுன்னா யாராவது ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்களா? என் கேள்வி புரியுதா? உண்மையிலேயே அது புரிஞ்சுதுன்னா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு புரியாததுனால, அவங்க தவறா ஏதோ ஒன்றை நம்புவதனால இதை என்ன செய்யறாங்க? நிராகரிக்கிறாங்க. அவங்க எதை நம்புறாங்களோ அந்த எண்ணத்தின்படி அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ல வர்றது புரியுதா? சத்தியம் அதுதான். நம்ம சரியா நம்புறோமோ தவறா நம்புறோமோ, எதை நம்புகிறோமோ அதன் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்வு என்ன செய்யும்? இருக்கும். அதனாலதான் தேவன் சத்தியத்தை கொடுக்கிறார். நம்முடைய நம்பிக்கை சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை சரியானதா தவறானதா என்பதையே சத்தியத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சரி செய்து கொள்ள முடியும். மற்றவர்களது அனுபவங்களை கொண்டோ, நமது உணர்வுகளை கொண்டோ, சூழ்நிலைகளை கொண்டோ, உலக அறிவை கொண்டோ நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் சரி என்றோ தவறென்றோ நம்ம என்ன செய்ய முடியாது? தீர்மானிக்க முடியாது. அவரது சத்தியம் ஒன்றே அளவுகோல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
தேவன் நம்மை கடந்த கால அனுபவங்களோடு அவர் நம்ம என்ன செய்யல, பார்க்கல. நாம வேணா நம்மள அப்படி பார்க்கலாம், கடந்த கால தோல்வியோடு, நிகழ்கால பிரச்சனையோடு, பயத்தோடு. நிறைய காரியங்கள்ல அடிபட்டு இருக்கலாம், நிறைய காரியங்கள்ல தோற்று போயிருக்கலாம், நிறைய காரியங்கள்ல அவமானப்பட்டு நின்று இருக்கலாம். இந்த ஒரு அடையாளத்தோடு நாம் வேண்டுமானால் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனா தேவன் அப்படி நம்மள என்ன செய்யலையா, பார்க்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவங்க எப்படி இருக்கிறாங்களா, புது சிருஷ்டி. புது சிருஷ்டி அப்படி என்றால் புதிய படைப்பு என்று பொருள். நீங்க இயேசு கிறிஸ்துவ இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை போல உங்க கடந்த காலம் என்ன செஞ்சது, முடிந்தது. அது எவ்வளவு கரைப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு தோல்வியாக இருந்தாலும் சரி, மாற்றவே முடியாத இடமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் முடிவு என்று சொல்லப்பட்டாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தீர்கள் என்றால் நீங்கள் புதிய படைப்பு. அது ஒரு புதிய வாழ்வு. அதுவும் உலகத்தோடு சேர்ந்த வாழ்வு இல்ல, உலகம் கொடுக்கிற வாழ்வு இல்ல, தேவ வாழ்வு, நித்திய ஜீவன். தேவனுடைய ஜீவனை பெற்ற ஒரு படைப்பாக, புதிய சிருஷ்டியாக அவர் நம்மளை என்ன செய்கிறார், பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளம் இதுதான். அவரது வார்த்தை இந்த அடையாளத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறது. இந்த அடையாளத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய பயம், நம்முடைய சந்தேகம், நம்முடைய குழப்பம், நம்முடைய தோல்வி மனப்பான்மை, நம்முடைய குற்ற உணர்வு, இதையெல்லாம் அந்த சத்தியம் அவரது வார்த்தை நீக்கி நமக்குள்ள அது என்ன செய்கிறது, விசுவாசத்தை கொடுக்கிறது. அந்த விசுவாசம் உள்ளே உள்ள தேவ வாழ்வை என்ன செய்து வெளிப்படுத்துகிறது. சத்தியம் செய்கின்ற செயல் இதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்முடைய கடந்த காலத்தை கொண்டவர் நம்மளை என்ன செய்யலையா, பார்க்கல, கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறாரா. வாசிக்கலாம், 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்முடைய அடையாளம் என்னது? தெரியாத சந்ததி இல்ல, யாருமே இல்லாத சந்ததி இல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சூசன். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது ஆபிரகாமா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், தாவீது ராஜாவா இருக்கலாம், தேவ பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள், அவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் தெரிந்து கொண்டவர்கள். அதனால் அந்த வல்லமையை அவங்க பார்த்திருக்கிறாங்க, அதனால தேவனுடைய நாமம் அவர்கள்ட்ட மகிமைப்பட்டது, அதனால் அவர்களுடைய வாழ்வு விசேஷித்தமானதாக இருந்தது நம்ம பார்க்கிறோம் இல்லையா. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவர்களை காட்டிலும் ஒரு சிறந்த உடன்படிக்கையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள் இல்லை, அவர்கள் வெளியே அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். நாமோ நமக்குள்ளே என்ன செஞ்சிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆவியானவரை நமக்குள்ளாக என்றென்றைக்குமாக நமக்குள்ளாக வைத்திருக்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இல்லையா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய கண்கள் உங்களை காண்கிறது. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என்னோட ஜெபத்தை அவர் கேட்கிறாரா, என்னுடைய இருதயம் அவருக்கு புரியுதா, என் பிரச்சனை புரியுதா, என் நிலைமை புரியுதா என்று நினைத்தீர்கள் என்றால் உங்க தாயின் கருவில் நீங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை அவருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நன்மையான திட்டத்தோடு நம்ம சாதாரணமா உலகத்திலேயே ஒரு பொருளை உருவாக்குறோம், ஒரு காரியத்தை செய்யறோம். அது நல்லா வரணும்னு செய்வோமா, கெட்டு போகணும்னு செய்வோமா? நல்லா வரணும்னு செய்வோம். அது 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு என்ன செய்வோம் இல்லையா. தேவன் நம்மை படைக்கும் பொழுதும் அவர் விசேஷித்தமானவனாக, விசேஷித்தமானவளாக அவர் உருவாக்கி இருக்கிறார்.
அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். பார்த்து பார்த்து அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். பிரமிக்கத்தக்க வகையில, அதிசயப்படத்தக்க வகையில அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? உருவாக்கி இருக்கிறார். என் தேவை இவ்வளவு பெருசா இருக்குதே, அந்த இம்பாசிபிலிட்டி, அந்த முடியாத சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா கருவா உருவாகிறதுக்கு முன்னாலேயே அந்த கரு தங்குறதுக்கு ஒரு கருவறையை அவர் உருவாக்கி வைக்கிறார். இந்த உலகத்துல வந்து நம்ம தங்குறதுக்கு ஒரு ரூம் அவர் என்ன செய்யறாரு? ரெடி பண்றாரு. எவ்வளவு ஒரு விசேஷித்தமான தகப்பன் இல்லையா? அந்த கருவா இருக்கும்போது நம்முடைய தேவைகளுக்காக நம்மளால கவலைப்பட முடியுமா? நம்முடைய தேவையை நம்மளால சந்திக்க முடியுமா? முடியாது. அப்பொழுது நாம் தங்குவதற்கு ஒரு கருவறையை ஆயத்தம் செய்தவர் இப்பொழுது நமக்கு நன்மையை தராமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை உருவாக்கும் போதே சிறந்த திட்டத்தோடு, நன்மையான திட்டத்தோடு அவர் உருவாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உங்களது அடையாளம் அதுதான். அந்த நன்மையான திட்டத்தோட அளவுகோல் என்னன்னா, நீங்கள் உங்கள் வாழ்வுக்கு போட்டு வைத்திருக்கிற திட்டத்தை விட அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் உயர்ந்தது, சிறந்தது, அவருடைய நாமம் மகிமைப்படக்கூடிய ஒரு திட்டம். இந்த அடையாளம் உங்களுக்கு அவர் வார்த்தையில தான் தெரியும். உங்க உணர்வுகள் என்ன செய்யாது? தெரியாது. உங்க சூழ்நிலைகள் என்ன செய்யாது? தெரியாது. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. அவங்க உங்க பிரச்சனையின் அடிப்படையில தான் உங்களை என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். உங்க பிரச்சனையின் அடிப்படையில, உங்களோட தோல்வியின் அடிப்படையில, உங்க சூழ்நிலைகளின் அடிப்படையில, உலக அறிவின் அடிப்படையில தான் அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஆனா அவருடைய வார்த்தை மட்டுமே நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லும். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இந்த ஆசாரியர்கள் பழைய உடன்படிக்கையில தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தரா இருந்தாங்களாம். அந்த பலி ஆடுகளை பலியிட்டு அந்த மக்களுடைய பாவங்களை மறைக்கிறதற்கு அந்த ஆடுகளை, அந்த பலிகளை பலியிட்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை அந்த மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? பெற்று கொடுத்தாங்க. இன்றைக்கு இந்த ஆசாரிய கூட்டம் யாரு தெரியுமா? நீங்களும் நானும் தான். தேவனுடைய திட்டத்தை, அவரது வார்த்தையை, அவரது நன்மைகளை, அவர் செய்த சத்தியத்தை ஊழியக்காரங்க தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் யாரா? ஆசாரிய கூட்டம். அடுத்து பரிசுத்த ஜாதி. நீங்க உங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? நான் பாவியா இருக்கிறேனே, நான் இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேனே, நான் தகுதி இல்லாம இருக்கிறேனே, என்னோட ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா? தேவனோட உறவுக்குள்ள நான் போக முடியுமா? என்னை தேவன் நேசிக்கிறாரா? என்னை ஏற்றுக்கொள்றாரா? என்ன அவர் எப்படி பார்க்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அவர் உங்களை பரிசுத்த ஜாதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? யோவான் 1:12 வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இத்தனை பேருக்கு தான்ப்பா என்கிட்ட இடம் என்ன செய்யல சொல்லல. இயேசு என்ற நாமத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றாங்களோ, எத்தனை பேர் ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? அதிகாரம், அத்தாரிட்டி. யாருமே நீ தோல்வி அடைந்தவன், நீ தோற்று போனவன், நீ நிராகரிக்கப்பட்டவன், நீ தேவன் கிட்ட வர முடியாது, நீ பாவி, நீ ஒன்றுமில்லாதவன், யாருமே நம்மள என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நமக்கு அதிகாரம் எங்க இருந்து வந்திருக்கு? மேல இருந்து வந்திருக்கு, தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அதனாலதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? தேவனே அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனே அவர்களை அழைத்திருக்கிறார். தேவனே நீதிமானாக்கி இருக்கிறார். யார் உங்களை குற்றப்படுத்த முடியும்? மனுஷங்களும் குற்றப்படுத்த முடியாது, பிசாசும் நம்மளை என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்த முடியாது. இந்த குவாலிஃபிகேஷன், இதுக்கான தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிள்.
இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றது. தேவனுடைய பிள்ளையா நான் மாறணுமா? இயேசு கிறிஸ்து என்னோட பாவத்தை சுமந்திருக்கிறாரு, எனக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எனக்காக அவர் மரித்திருக்கிறார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் தேவன் அவரை மரித்தோர்ல இருந்து என்ன செஞ்சாரா? உயிர்த்தெழ பண்ணினார். அவரை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதை நீங்க விசுவாசிச்சு உங்க வாயினால பேசும்போது அடுத்த வினாடி உலகத்தை படைத்த சர்வத்துக்கும் அதிகாரியாகிய சேனைகளின் கர்த்தருக்கு நாம என்னவா மாறுறோமா? பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. இந்த உலகம் முழுவதுக்கும் சொந்தக்காரருக்கு நாம என்னவா மாறுறோம்? பிள்ளை. ஒரு குடும்பத்துல ஒரு நபராக நம்ம என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். ஒரே ஒரு தகுதி தான், இயேசு கிறிஸ்துவ இரட்சகரா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு தேவன் உங்களை என்னையும் அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையாக. உங்களோட பிள்ளைய நீங்க எப்படி பார்ப்பீங்க? எப்படி பார்ப்போம்? மற்றவங்க கண்ணுக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு நம்ம பிள்ளைங்க எப்படிதான் இருப்பாங்க? ராஜாதான், அழகுதான், அவங்க சிறந்த முறையில வரணும், அவங்க என்னதான் தப்பு செய்யட்டுமே, இந்த தப்பு செஞ்சுட்டு நீ வீட்டுக்குள்ள வேண்டாம், என் பிள்ளை இனிமேல் இல்லை என்று எந்த தாய் எந்த தகப்பன் சொல்லுவாங்க? ஒருவரும் என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். அதை எப்படியாவது சரி செஞ்சு என்ன செய்யணும்? நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஒரு பெற்றோர் விரும்புவாங்களே தவிர பிள்ளை இல்லை என்ற ஒரு அந்தஸ்துல இருந்து அவங்களை என்ன செய்ய மாட்டாங்க? விலக்க மாட்டோம். பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் நம்மை புறம்பே என்ன செய்யறது இல்ல? தள்ளுவதே இல்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. இந்த அன்பை அவர் நமக்கு எப்போ காமிச்சாரான்னு தெரியுமா? நம்மெல்லாம் நல்லவர்களா இருக்கும்போது இல்லை, நம்மெல்லாம் அவருக்கு பிரியமான வழியில நடக்கும்போது இல்லை, நம்மெல்லாம் அவரை அன்பு செய்யும் போது இல்லை, நாம் அவருக்கு எதிரிகளாக இருக்கும்போது, மனதிலே சத்துருக்களாக அவருக்கு இருக்கும்போது நம்மை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய பிள்ளையாக மாறிய பிறகு, நான் எதிரியா இருக்கும் போதே எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அவருடைய பிள்ளையாக மாறிட்டேனே, இப்பொழுது எனக்கு அவர் நன்மையை தராமல் இருப்பது எப்படி? உங்க அடையாளம் அதுதான். நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய குடும்பத்தில் ஒரு நபர். நான் பாவி அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். கிறிஸ்துவுக்குள்ள உங்க அடையாளம் இதுதான். இந்த நீதிமான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நீங்க தெரிந்து கொள்ளும் போதுதான் பாவிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்க என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்க வெளியில வரும்போதுதான் தைரியமா அவருடைய கிருபாசன தண்டைக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? போக முடியும். தேவனுடைய வல்லமையை, கிறிஸ்துவுக்குள் அவர் கொடுத்த வெற்றியை குற்ற மனப்பான்மையோடு போய் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அவர் கொடுத்த வெற்றியை தோல்வி மனப்பான்மையோடு போய் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அடிமைத்தன மனப்பான்மையோடு போய் அதை அனுபவிக்க முடியாது. அதனாலதான் முதல்ல அவரது வார்த்தை, அவரது அடையாளத்தை நமக்கு என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. ஒரு விசுவாசியால பாவத்துல விழ முடியும், உலகத்தோட ஒத்து வாழ முடியும், உலக போக்குல போக முடியும். அந்த இளைய குமாரனை போல, இளைய குமாரன் அந்த தகப்பனுடைய பிள்ளைதான், அந்த செல்வந்தரோட பிள்ளைதான். சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி நண்பர்களோட தூர தேசத்துக்கு போனாராம். அவர் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த தகப்பனோட பிள்ளையா இல்லையா? உலகத்துக்கு எந்த மூளைக்கு போனாலும் அந்த தகப்பனுக்கு அவர் யாருதான்? பிள்ளைதான். எவ்வளவு ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாலும் அவரை சொல்லும் போது அந்த தகப்பனோட பிள்ளைன்னா என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. கையில உள்ள எல்லாத்தையும் இழந்து ஒரு தோல்வியாளனாக நிற்கும் போதும் அவர் யாருதான்? தகப்பனோட பிள்ளைதான். எல்லாரும் அவரை விட்டு போய் நிராகரிக்கப்பட்டு தனித்த மரமா நிற்கும் போதும் அவர் யாருதான்? தகப்பனோட பிள்ளைதான். உணவு இல்லாமல் பன்றிகள் சாப்பிடுற ஒரு தவிட்டுக்காக அவர் ஏங்கி நிற்கும் போதும் அவர் யாரோட பிள்ளைதான்? ஆனா அவருக்கு அடையாளம் எப்படி தெரியும்? எனக்கு யாரும் இல்ல, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, நான் தனியா நான் நிற்கிறேன், என் கையில எதுவும் இல்லை, நான் தோற்றுவிட்டேன். அந்த மனுஷனுக்கு அந்த உணர்வு என்ன செய்யும்? வரும். சூழ்நிலை அதை சொல்லும். ஆனா உண்மையிலேயே அந்த மனுஷனோட அடையாளம் என்ன? அந்த செல்வந்தரின் மகன். இன்றைக்கு விசுவாசிகளின் நிலைமையும் அதுதான். அவரை விட்டு தூரம் போகும்போது பாதுகாப்பு இல்லாம தான் போகும். அந்த விளைவுகள்ல நம்ம என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அதற்காக நான் அவருடைய பிள்ளை இல்லை என்று ஆகிவிடாது. வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது,
நானோ பசியினால் சாகிறேன். பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த தவிடு கூட கிடைக்காமல் இருக்கும்போது சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. தோற்று போனவர், ஒன்றுமே இல்லாதவர், எல்லாராலையும் கைவிடப்பட்டவர், இப்படி ஒரு அடையாளம் தான். சூழ்நிலை மாறல. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவருக்கு புத்தி தெளிந்த போது, அவருக்கு புத்தி தெளிந்த போது அவர், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ எப்படி இருக்கிறேன்? அவரோட அடையாளம் அவருக்கு தெரியுது. புத்தி தெளிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? அடையாளம் அவருக்கு என்ன செய்யுது? தெரியுது. அப்ப விசுவாசிகள்லாம் என்னது தெரியாம இருக்கிறோம்? சிந்தனை இன்னும் நமக்கு தெரியல, மறுரூபமாகல, உலகத்தோட ஒத்த வேஷத்துல இருக்கு. உலகம் எதுக்கு பயப்படுதோ, உலகம் எதுக்கு புலம்புதோ, உலகம் எதை வெற்றி நினைக்குதோ, உலகம் எது மாயத்துல மாயாஜாலத்துல நின்னுகிட்டு இருக்குதோ, அதுதான் நமக்கும் வேல்யூவா என்ன செய்யுது? தெரியுது. அதுதான் நமக்கும் பெருசா தெரியுது. அதுதான் பிரதானமானதா நமக்கு தெரியுது. அவர் நமக்கு முதன்மையா என்ன செய்யல? தெரியல. ஏனென்றால் இன்னும் இங்க என்ன செய்யல? தெரியல. அவருக்கு புத்தி தெளிஞ்ச உடனே சூழ்நிலை மாறிச்சுன்னு போட்டிருக்குதா? இல்ல. புத்தி தெளிஞ்ச உடனே அவருக்கு என்ன தெரிஞ்சுதா? அவர் அடையாளம் என்னன்னு தெரியுது. அதுதான் சத்தியம் சொல்லுது. புத்தி தெளிஞ்ச போது அவர், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, பசியால நான் சாகிறேனே. அந்த அடையாளம் தெரிஞ்ச உடனே அவர் எழுந்து நடந்து மனம் திரும்பி தகப்பன் கிட்ட போறாரு. அந்த புத்தி தெளியும் போது நடக்கிற விஷயம் இதுதான், மனம் திரும்புதல். அந்த புத்தி தெளியும் போது நம்பிக்கை, அந்த புத்தி தெளியும் போது டைரக்ஷன் மாறுது. நம்முடைய அடையாளம் தெரியும் போதுதான் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தை அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நமது அடையாளத்தை அது என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. அந்த அடையாளத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது அந்த விசுவாசம் நம்மை எழச் செய்கிறது. விழுந்து கிடந்த நம்மளை என்ன செய்யுது? எழுந்து நிற்க வைக்கிறது. கால்களை பலன் கொள்ள வைக்கிறது. தைரியத்தோடு அவரிடம் செல்ல வைக்கிறது. வசனம் சொல்லுகிறது, எபிரெயர் 4:16 வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். நம்ம அடையாளம் நமக்கு தெரிந்தால்தான் தைரியமா அவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். நான் தேவனுடைய பிள்ளை, அவர் என்னை கடந்த காலத்தோடு என்ன செய்யல? பார்க்கல. என் தோல்வியின் அடிப்படையில் என்ன செய்யல? பார்க்கல. நான் நின்று கொண்டிருக்கிற அந்த இளைய குமாரனை போல நான் பசியால் சாகிறேனே என்று பன்றியின் சாப்பாட்டுக்கு நிற்கிற இடத்துல நிற்கிறவளாக என்னை என்ன செய்யல? பார்க்கல. நான் அப்படி அந்த இடத்துல நின்றாலும் நான் தேவனுடைய பிள்ளைதான். அவர் என்ன அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த அடையாளம் தான் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். இந்த அடையாளம் தான் உங்க சிந்தனைகள்ல அது புதிய எண்ணங்களை, சத்தியத்துக்கு அடிப்படையிலான எண்ணங்களை அது என்ன செய்யும்? கொடுக்கும். அந்த விசுவாசம் தான் சூழ்நிலைகள்ல விசுவாசத்தை பேச வைக்கும். அவர் பக்கத்துல நெருங்கி போக வைக்கும். அவர் வல்லமை வெளிப்படுற இடமும் அதுதான். அது இயல்பா மேஜிக் மாதிரி என்ன செய்யாது? வராது. அவருடைய வார்த்தையில அந்த வல்லமை இருக்கிறது. அது மல்டி ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். என்ன வேண்டுமானாலும் அதில் இருக்கிறது. அது ஜீவன் உள்ளதா இருக்கு, அது வல்லமை உள்ளதா இருக்கு, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் வகையறுக்கிறதா இருக்கு. ஆவிக்குரிய கண்ணாடியாக இருக்கிறது. அது நம்மையும் சரி செய்யும், நம்முடைய சூழ்நிலைகளையும் என்ன செய்யும்? சரி செய்யும். தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ, அவருக்கு என்ன ஆளுமை இருக்கிறதோ, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ, அது எல்லாமே அவரது வார்த்தைக்குள் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் தேவன் அவரது வார்த்தையின் மூலம் கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளத்தை அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். இந்த சிந்தனைகள் மாறும் போது சூழ்நிலைகள் மாறிய ஒரு 2-3 பேரை நம்ம பார்க்கலாம். முதல்ல பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த அம்மாவை பத்தி நமக்கு தெரியும். மார்க் 5வது அதிகாரம் 25-34 வசனம் முதல் இந்த அம்மாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அம்மாவோட நிலைமை என்ன அப்படின்னா, 12 வருஷங்களாக வியாதி.
சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நோயினால அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களோட நிலைமை அதுதான். சமுதாயத்துல, தெருவுல, வீதியில இறங்கி அவங்களால போய் மக்கள் கூட்டத்தோட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வியாதியினால அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கையில எதுவுமே இல்லை, பொருளாதார வறுமை. ஏனென்றால் கையில என்னெல்லாம் வச்சிருந்தாங்களோ எல்லாவற்றையும் விற்று என்ன செஞ்சுட்டாங்களாம்? செலவழிச்சிட்டாங்க. பொருளாதார பிரச்சனை, சமூகத்துல அவங்க போய் நிக்க முடியாது, சமூகத்துல தடை. அவங்க சிந்தனை எப்படி இருக்கும்? வசனம் சொல்லுது, அவங்க நிலைமை மோசமாயிக்கிட்டே போச்சுதான். மரணத்தை நெருங்கி கொண்டிருந்தார் என்று ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பெண்மணி கையில உள்ள எல்லாத்தையும் வித்து செலவழிச்சிட்டாங்க, டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க, சமூகத்துல அவங்க இறங்கி நடக்க முடியாது, மரணத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? சமாதானமா இருக்குமா? விசுவாசமா இருக்குமா? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க முடியும்? மனிதர்களை குறித்த ஏமாற்றம், நிராகரிப்பை குறித்த ஏமாற்றம், மரண பயம், எல்லாத்து மேலையும் வெறுப்பு, ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமையில, சிந்தனையில அவங்க நிலைமை எப்படிதான் இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறாங்க. இப்படி ஒரு நம்பிக்கையே இல்லாத அம்மா அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் நான் என்ன செஞ்சிருவேன்? சொஸ்தமாயிருவேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்த பக்கத்துலயும் அவங்களுக்கு என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. சரீரத்துல நம்பிக்கை இல்லை, மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லை, கையில எதுவும் இல்லை, அவங்க இறங்கி எங்கேயும் போக முடியாது, படுத்த படுக்க மரண வாசல்ல நின்று கொண்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவங்க வாய் வார்த்தை எப்படி மாறுது? அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும் நான் என்ன செஞ்சிருவேன்? சொஸ்தமாவேன். நமக்கு அவர் மேசியான்னு தெரியுது, அந்த அம்மாவுக்கு அவர் மேசியான்னு என்ன செய்யாது? தெரியாது. போதகர் என்று தான் தெரியும். அந்த அம்மாவோட பாசிபிலிட்டிஸ், அவங்களோட சாதகமான சூழ்நிலைகளை யோசிச்சு பாருங்களேன். அந்த அம்மா சொல்லலாம் இல்லையா, எத்தனையோ டாக்டரை போய் பார்த்தேன், எத்தனையோ சபைக்கு நான் போய் பார்த்தேன், அங்க கிடைக்காத சுகம் இந்த போதகர்கிட்ட கிடைச்சிருமா? அந்த அம்மா சொல்லியிருக்கலாமா இல்லையா? இல்லை. அதை அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் என்ன செஞ்சிருவேன்? சொஸ்தமாயிருவேன். அங்க சத்தியத்தை குறிச்சு கேள்விப்படுறாங்க, இயேசு கிறிஸ்துவை குறிச்சு என்ன செய்யறாங்க? கேள்விப்படுறாங்க. அவர்கிட்ட சுகம் உண்டுன்னு என்ன செய்யறாங்க? கேள்விப்படுறாங்க. அது கேள்விப்பட்ட உடனே அவங்களுடைய பயம், அவங்களுடைய ஏமாற்றம், அவங்களோட தனிமை, அவங்களோட மரண பயம், அதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருது. அந்த நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்க சுகத்தை அவங்க பார்த்தாங்களா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, மகளே உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. அங்க சுகத்தை மட்டும் பார்க்கல, முழுமையான ஒரு விடுதலை அந்த அம்மா என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. தெருவுல இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது அவர் எந்த பக்கம் போனாலும் அற்புதம், அடையாளம். மரிச்சவங்க உயிரோட எழும்புறாங்க, குறைவுகள் நிறைவாகுது, அசுத்தாவிகள் அலறி அடிச்சுட்டு போகுது, கண் தெரியாதவங்க பார்வையை பெற்றுக்கொள்றாங்க. இப்படி ஒருத்தர் நம்ம தெருவில் நடந்து வந்தா தனியாவா நடந்து வருவாரு? இல்லை. பக்கத்து ஊர்ல இருந்துலாம் என்ன செய்வாங்க? நோயாளிகள், அவங்கள தூக்கிட்டு வந்த கூட்டம், அவருடைய சீஷர்கள் கூட்டம், வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம், அவரை குறை சொல்லுகிற பரிசெயர் கூட்டம், அவர்கிட்ட என்ன குறைய பார்க்கலான்னு ஒரு கூட்டம், இத்தனை கூட்டமும் சேர்ந்துதான் அவர் பின்னாடி என்ன செய்யறாங்க? போறாங்க. அங்க வேற எந்த அற்புதத்தையும் சொல்லல. அத்தனை பேர் தேவைகளுக்கு மத்தியில இந்த அம்மா என்ன செஞ்சாங்களா? சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களா? எதனால? அந்த சுத்தி இருந்த மக்களை காட்டிலையும் இந்த அம்மாவோட இருதயம் வித்தியாசமா இருந்தது. அதுதான் காரணம். அவங்க இயேசு கிறிஸ்துவோட வல்லமையின் அடிப்படையில பாக்குறாங்க. நான் தொட்டா போதும் அங்க என்ன வந்துரும்? சுகம் வந்துரும். அதுதான் வசனம் சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவின்படி அவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். அதனாலதான் அவர் வார்த்தையை கொடுக்கிறாரு, சத்தியத்தை கொடுக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளத்தை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். இது மாதிரி வேதத்துல நீங்க நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். நம்ம இந்த அற்புதங்களை பார்க்கிறோம், அடையாளத்தை பார்க்கிறோம், ஆனா அவங்க அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொண்டாங்க, அதை எப்படி பிடிச்சுக்கிட்டாங்க? தடைகள் இல்லாமல் இருக்காது. இந்த அம்மாவுக்கு இல்லாத தடையா? இந்த அம்மா இந்த நோயில பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தெருவில் அவங்களை கல்லெறிஞ்சு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துலதான் அவங்க இருந்தாங்க. அவங்க சாக்கு போக்கு சொல்லலாமா இல்லையா? நான் போனா என்னை என்ன செஞ்சிருவாங்க? கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்களே. 12 வருஷம் ரத்த போக்கா. என்ன கேட்டா அவங்களால எழுந்து என்ன செஞ்சிருக்க முடியாது? நடமாட முடியாது. யாராவது என்னை தூக்கிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களா? இல்ல. அவங்க அதை சொல்ல முடியுமா? முடியும். சாக்கு போக்கு சொல்வதற்கு அங்கு காரணங்கள் உண்டு.
ஆனா அவங்க எதையுமே சொல்லல. அவங்க தூக்கிட்டு போனாங்களா, நடந்து போனாங்களா, தவழ்ந்து போனாங்களா, எதுவும் சொல்லப்படல. ஆனா அந்த அம்மா போய் அங்க என்ன செஞ்சாங்களா, தொட்டாங்க. அந்த வல்லமை என்ன செஞ்சுதா, புறப்பட்டது. அந்த வார்த்தை அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கு, ஒரு அடையாளத்தை கொடுக்குது. அந்த அடையாளம் அவங்கள எழுந்து அங்க என்ன செய்ய வைக்குது, போக வைக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து ரூத், ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு கேரக்டர். அவங்க வாசிக்கலாம், ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இந்த ரூத் யாரு தெரியுமா? ஒரு மோவாபிய பெண். இந்த மோவாபியர்களை சபைக்குள்ள, இஸ்ரவேல் அந்த குடும்பத்துக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு தேவன் என்ன செஞ்சிருந்தாரு, சட்டம் கொடுத்திருந்தாரு. அவங்களை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு ஒரு சட்டம் அவர்களுக்கு இருந்தது. இந்த மோவாபிய பெண் தேவனுடைய உடன்படிக்கையில் இல்லாத ஒருவர், ஒரு புறஜாதி பெண். இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டை சேர்ந்தவர். அங்க கணவனை இழந்தாச்சு, எதிர்காலம் என்னவென்று தெரியாது. அவங்களுடைய மாமி நவோமிக்கும் என்ன செஞ்சுட்டு, வயதாகி விட்டது. குடும்பத்துல வேற ஆண்கள் இல்லை. என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இங்க நவோமி சொல்றாங்க, உன்னோட சகோதரி போனது மாதிரி நீயும் உன் அம்மா அப்பா வீட்டுக்கு என்ன செய், போ. உனக்கு அங்க ஒரு வாழ்க்கை உண்டு. உன் கணவன் வீட்டுல ஒரு இளைப்பாறுதல தேவன் என்ன செய்வார், கொடுப்பார். இந்த 2 சாய்ஸ்ல எல்லாரும் எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பெத்லஹேம் தெரியாது. பெத்லஹேமோட தேவனை குறிச்சு என்ன செய்யாது, தெரியாது. அங்க உள்ள ஜனங்களை தெரியாது. நகோமியால அவங்கள காப்பாத்துறதுக்கு அவங்க கையில எதுவும் இல்லை. எதிர்காலம் தெரியாது. தெரியாத ஒரு இடம், தெரியாத ஒரு ஜனங்கள், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் தொலைத்த ஒரு நிலைமை. அம்மா வீட்டுக்கு போறது நல்லா இருக்குமா, தெரியாத இடத்துக்கு போறதுக்கு நல்லா இருக்குமா? அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்க மோவாபுக்கு போனா இன்னொரு திருமணத்தை அவங்க என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஆனா அவங்க நவோமி கிட்ட ஏதோ விசேஷித்ததை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்திருக்கிறாங்க. தேவன் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணம் பிரிச்சா தவிர வேற எதுவும் நம்மள என்ன செய்யாது, பிரிக்காது. அங்க அடையாளத்தை அவங்க தேவனோடு அவங்க ஏற்படுத்துறாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம், ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அந்த அம்மா சூஸ் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான். தேவனை தன்னோட தேவனா என்ன செஞ்சுக்கிட்டாங்க, சூஸ் பண்ணாங்க. அவங்க தெரிஞ்ச இடம், அவங்களோட சொந்த நாடு, சொந்த உறவுகள், பெற்றோர்கள், அங்க இருக்கிற எதிர்காலம் எல்லாத்தையும் விட்டுட்டு தெரியாத ஒரு இடத்த அவங்க என்ன செய்யறாங்க, தேவனை சூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை தான். அவங்க சிந்தனையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்பிக்கை இல்லாத இடம், அவங்களுக்கு சிந்தனையில ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, எதிர்காலத்தை குறித்து தெரியாது, சந்தேகம், பயம், இது எல்லாமே அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். ஆனா உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில போறாங்க. அவங்களுக்கு அங்க வாழ்க்கை மாறியதா இல்லையா? மாறியது. என்ன கேட்டா அவங்க கவலைப்பட்டு புலம்பி அழுதுருப்பாங்கிறத நான் நம்பல. அப்படி இருந்திருந்தாங்கன்னா தானியம் பொறுக்கிறதுக்கு போவாசோட நிலத்துக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிருப்பாங்க, ஐயோ நான் இதை இழந்துட்டேனே, இதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே, எதிர்காலம் இப்படி ஆயிருச்சே, இதை புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க இறங்கி வேலையை என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அந்த அம்மா அங்க போய் சும்மா இல்ல, தன்னுடைய மாமிக்கும் தனக்கும் உணவு பொறுக்கிறதுக்காக வயலுக்கு என்ன செய்யறாங்களா, போறாங்க. அவன் இருதயத்தின் நினைவின்படி அவன் என்ன செய்யறான், இருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள அவங்க வர்றாங்க. அவங்க அதை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நகோமிக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. இதை ஏன் நான் செய்யணும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அங்க ஒரு பெரிய விடுதலை அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. அவங்க சூழ்நிலைகள் அங்கு மாறியது. அது மாத்திரம் இல்ல, ஒதுக்கப்பட்ட ஒரு இனம், ஒதுக்கப்பட்ட ஒரு சந்ததி, மோவாபோட சந்ததி, அதுல இருந்து வந்த ஒரு பெண்மணியாகிய ரூத் ஏசு கிறிஸ்துவோட வம்சவழியில என்ன செய்யறாங்க, பெயர் பெறுகிறார். எப்படி ஒரு பாக்கியம் பாருங்களேன்.
நம்மளோட கடந்த கால அடிப்படையில தேவன் நம்மளை என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. நம்முடைய தோல்விகளின் அடிப்படையில அவர் என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையிலையும் அவர் என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. இயலாமையின் அடிப்படையிலையும் அவர் நம்மளை என்ன செய்யல, பார்க்கல. ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் என்று உலகத்துல எதுவுமே இல்லை. நீங்க வேதத்துல செய்யப்படாத அற்புதம் ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. அதுல சொல்லப்படாத அற்புதம் சொல்லி எதுவுமே இல்லை. ஏனென்றால் அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே செய்ய முடியும். நம்முடைய இயலாமையை மாற்ற முடியும். நம்முடைய லிமிட்டேஷன்ஸ் அவரை தடுக்காது. நம்முடைய குறைவுகள் அவரை தடுக்காது. நம்முடைய சூழ்நிலைகள் அவரை தடுக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு, நம்முடைய சிந்தனைகள் அவர் என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். அதனாலதான் நம்முடைய அடையாளத்தை அவரது வார்த்தையின் மூலம் காட்டுகிறார். அந்த அடையாளம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும், நம்மளை எழுந்து நிற்க வைக்கும், நம்முடைய பயத்தை போக்கும், நம்முடைய சிந்தனைகள்ல அவருடைய சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற ஒரு அடையாளம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சுக்கு போய் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். கிறிஸ்துவுக்குள்ள அந்த அடையாளத்தை குறித்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அது முடிச்சு இறங்கி வரும்போது ஒரு அம்மா சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கலாம், நான் இப்பதான் ஒரு ஆப்ரேஷன்ல என்னோட கையை எடுத்துட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ள என் அடையாளம் எனக்கு தெரிஞ்சதுன்னா, என்னை இதை திருட வந்தது திருடன் தான் தெரிஞ்சதுன்னா, நான் என் கையை என்ன செஞ்சிருக்க மாட்டேன், இழந்திருக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளான உங்களது அடையாளம் உங்களுக்கு இந்த விசுவாசத்தை கொடுக்கும். இன்னொரு சகோதரி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அசுத்தாவி பிரச்சனையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்தோம். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற ஒரு சத்தியம். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அடையாளம் அதுல இருக்கும். இது அந்த அம்மா ஒரு முறை இல்ல, கிட்டத்தட்ட 30 முறை கேட்டாங்களாம். கேட்டுட்டு அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த அசுத்தாவி பிரச்சனை கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல 20 வருடங்களா இருக்குது. எத்தனையோ சபைக்கு போறேன், ஒரு விடுதலை கிடைக்கும், ஆனா அது தற்காலிகம். எத்தனையோ தெய்வ மனிதர்கள் ஜெபிச்சிருக்கிறாங்க, ஒரு தற்காலிகம். திரும்ப அந்த பிரச்சனை எனக்கு என்ன செய்யும், வரும். ஆனா கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை தெரிந்து கொண்டேன், அது என்ன தொட முடியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவரது வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த அடையாளம் உங்களுடைய தோல்வி மனப்பான்மையிலிருந்து நீங்க கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற அடையாளத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. உங்களுடைய பயம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல இருந்து, மரண பயத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரா, விடுதலையாக்கிட்டார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்குள் உண்டானவர்களை விடுவிக்கும்படிக்கு அவருடைய பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராக மாறினார். எதுக்காக மாறினாரா? நம்மள மரண பயத்திலிருந்து விடுவிக்கும் படிக்கு. நம்முடைய அடையாளம் அது இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பாவிங்கிற அடையாளம் இல்லை, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். நம்ம யாருமே இல்லாத அடையாளம் இல்லை, தேவனுடைய பிள்ளை. நாம் தனியாக இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அடையாளம். நான் பலவீனன் என்ற அடையாளம் இல்லை, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் என்ற ஒரு அடையாளம். நான் எது செஞ்சாலும் வாய்க்காது, நான் ஒரு துரதிருஷ்டசாலிங்கிற ஒரு அடையாளம் இல்லை, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நீ போற இடமெல்லாம், நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் என்னதும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ பட்டணத்திலையும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்னும் அநேக இடங்கள் இருக்கு நமக்கு. நம்ம பிரச்சனைக்குள்ள உள்ளானவர்களாக நம்மளை பார்க்கிறோம். ஆனா அவருடைய வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட உன்னதங்கள்ல என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா, உட்கார வைத்திருக்கிறார். நீங்க உங்களை பிரச்சனைக்குள்ள இருக்கிறவங்களா பாக்குறீங்க, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? பிரச்சனைக்கு மேல நிற்கிறவராக பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களோட அடையாளம் அதுதான். அதனாலதான் வார்த்தை சத்தியம் முதல்ல உங்களது அடையாளத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. நான் நிராகரிக்கப்பட்டவன் இல்லை, நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் தோல்வியாளன் இல்லை, கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள். இந்த அடையாளத்தை நீங்க சிந்தனைக்கு கொடுக்கும் போது உங்க சிந்தனைகள் மாறும். அந்த சிந்தனைகள் மாறுகின்ற சிந்தனைகள்
உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். உங்க செயல்கள் மாறும். உங்களுடைய வாழ்வு மாற ஆரம்பிக்கும். மாற்றம் என்பது வெளியில இல்ல, உள்ளிருந்து என்ன செய்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளத்தின்படி எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில் அல்ல, தோல்வியின் அடிப்படையில் அல்ல, நாங்கள் நின்று கொண்டிருக்கிற கட்டுகளின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களுக்கு கொடுத்த அடையாளத்தின்படி பார்த்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய அழைப்பின்படி நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். உமக்கு சொந்த ஜனமாக, உம்முடைய பிள்ளையாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். விசேஷித்தமான மகனாக, மகளாக எங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். உம்மால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். உடைய குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். இந்த அடையாளத்தின்படி எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். இந்த அடையாளத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலமாக இந்த அடையாளத்தை இன்று காட்டி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தோல்வி மனப்பான்மையிலிருந்து, பயம் என்ற மனப்பான்மையிலிருந்து, சந்தேகம், குழப்பம், கவலை, வருத்தம், அவிசுவாசம், குற்ற உணர்ச்சி, இதுல இருந்து எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளான இந்த அடையாளம் எங்களை தூக்கி எடுக்கிறது. விசுவாசத்தை எங்களுக்கு ஊட்டுகிறது. தைரியமாய் உம்மிடத்தில் வரக்கூடிய நிச்சயத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி. மாற வேண்டிய அந்த சிந்தனைகளை, எந்த இடத்துல அந்த அடிமைத்தன சிந்தனையில இருக்கிறாங்களோ அந்த சிந்தனைகளை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. கிருபை அதிலிருந்து அவர்கள் வெளியே வர பலப்படுத்துகிறதற்காக நன்றி. அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில என்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா பாவ சாப கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவங்க வாழ்க்கையில, அவங்க சிந்தனைகள்ல நான் கட்டவிழ்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கு செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய சமூகம் முன் செல்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் அவர்களை காக்கிறதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.